திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே திண்டுக்கல் 4 வழி சாலையில் உயர்மட்ட பால கட்டுமான பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 வழிச்சாலையுடன் தாராபுரம் மாநில நெடுஞ்சாலை சந்திக்கும் இடத்தில் பாலம் கட்டப்படுகிறது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு ஆளாவதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். விடிய ஆட்சியே ஆமை வேகத்தில் நடைபெறும் பட்சத்தில் கட்டுமான பணிகள் அதே வகையில் நடைபெறுவது ஒன்றும் புதிதல்ல என மக்கள் விமர்சித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருக்கோயில்களில் பணியாற்றும் ஊழியர்கள் விடிய அரசின் அறநிலைத்துறையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்து சமய அறநிலைத்துறை திருக்கோயில்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு அரசு ஆணைப்படி ஊதியம் நிர்ணயம் செய்யாமலும் அதற்கு ஒதுக்கீடு செய்த பணத்தை திருக்கோயில் நிர்வாகம் ஊழியர்களுக்கு வழங்காமலும் இருப்பதை கண்டித்து சுசீந்திரம் இந்து அறநிலைத்துறை அலுவலகம் முன்பு ஏராளமான கோயில் ஊழியர்கள் குடும்பத்தினருடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அருகே முறையாக குடிநீர் வழங்காத விடிய அரசை கண்டித்து மறியல் போராட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாக்கம் கிராம ஊராட்சி நிர்வாகத்திற்கு விடியா திமுக ஆட்சியில் முறையான நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் இதனால் பழுதடைந்த மின் மோட்டார்களை கூட சீரமைக்க முடியாத அவலம் இருப்பதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தங்களுக்கு 1 மாத காலமாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறி விடிய அரசை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் கலசப்பாக்கம் மங்களம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கோடை காலத்தில் குடிநீரை கூட முறையாக வழங்காமல் விடியா ஸ்டாலின் அரசு மக்களை வஞ்சித்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் குடிநீர் திறக்கும் குழாயை அகற்றாமல் அதிகாரிகள் சிமெண்ட் சாலை அமைத்துள்ள சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட 7வது வார்டு நெமந்தக்காரர் தெருவில் 3 மாதங்களுக்கு முன்பு சிமெண்ட் சாலை போடப்பட்டது. இந்நிலையில் சாலையில் இருந்த குடிநீர் திறக்கும் குழாயை அகற்றாமல் அரசு அதிகாரிகள் அலட்சியத்துடன் சாலை அமைத்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் கடும் அவதியடைந்து வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வெறிநாய் கடித்ததில் 2 நாட்களில் 25 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட 1வது வார்டு பகுதியில் வெறிநாய் ஒன்று குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பலரையும் துரத்தி கடித்து குதறியுள்ளது. இந்த வெறிநாய் கடித்ததில் சுமார் 25 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இதுகுறித்து புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் திறனற்ற திமுக நகர்மன்ற தலைவரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறையில்லாமல் செயல்படுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியை தூர்வாரி சீரமைக்க திறனற்ற திமுக அரசு நிதி ஒதுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரி மேம்பாட்டு பணிக்காக 63 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் இதுகுறித்து அதிகாரிகளிடம் விவசாயிகள் கேட்டனர். வீராணம் ஏரியில் உள்ள ஷட்டர்கள் பழுது பார்க்கவும் ஏரியின் நீர் வெளியேற்றும் பகுதிகளை அகலப்படுத்தவும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விடியா அரசின் வேளாண் துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே விவசாயிகளின் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது.